ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல பார்டர் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே தனியாக சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, border.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எப்பவும் போல் நம்மளோட HTML அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் செக்ஷனுக்குள்ளே டைட்டில் பார் நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி டைட்டில் பார் வச்சுக்கிறேன். அதில் போயிட்டு சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பார்டர் ஸ்டைல். ஓகே, பார்டர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி டேக் ஒன்று எடுத்து இந்த பாடி டேக்குள்ள H1 அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இல்லை வந்து கிரெடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிரெடோ சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த H1 டேகுக்கு பார்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை நான் வாங்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, ஸ்டைலுங்கிற என்னோட டேகை கொடுத்துட்டு H1 அப்படிங்கிற என்னோட எலமெண்ட்டுக்கான பார்டரை நான் செட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்டரோட ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா பார்டர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். டாட்டடாக இருக்கணுமா, டேஷடாக இருக்கணுமா, டபுளில் இருக்கணுமா, இல்லை இன்சைடாக இருக்கணுமா, இல்லை அவுட் சைடாக இருக்கணுமா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ டபுள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே இது பார்த்தீங்க அப்படின்னா பார்டரோட கலர் என்ன கலர் இருக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு கலர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்டரோட திக்னஸ், அந்த வித் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்து நான் ஒரு 2 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி பார்டர் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, பார்டர் கிடைச்சிருக்கா? இப்போ இதே இடத்துல நம்ம இன்ஸ்பெக்ட் எப்பவுமே ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம டிசைன்ஸ் மாற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட பார்டர் ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு என்னோட ஓவரால் H1 டேகே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டபுளை மாற்றி இங்கே பாருங்க, டேஷன்னு கொடுத்தா எப்படி இருக்கு, டாட்டன்னு கொடுத்தா எப்படி இருக்கு, டபுள்னு கொடுத்தா எப்படி இருக்கு, கிரே, அப்புறம் ஹிட்டன், அதுக்கப்புறம் பாருங்க இன்சைடு, அதுக்கப்புறம் அவுட் சைடு, சாலிட், இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கலரும் கொடுத்துக்கலாம். இந்த கலர் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கலரை ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். இதுதான் ஒரு பார்டரோட ப்ராப்பர்ட்டியோட மீனிங். பார்டர் ஸ்டைல்னா நமக்கு வந்து அது டாட்டடாக இருக்கணுமா, டேஷடாக இருக்கணுமா, இல்லை டபுளில் இருக்கணுமா, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறது. பார்டரோட கலர் அப்படிங்கும்போது அந்த பார்டர் என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது. பார்டரோட வித் அப்படின்னு சொன்னோன்னா அது எவ்வளோ இதாக திக்னஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இதே இந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம 3 பாயிண்டாக எழுதுறதுக்கு பார்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஜஸ்ட் பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து சாலிடாக இருக்கணும், ஆரஞ்சு கலரில் இருக்கணும், 2 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இதுதான் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு சாலிடாக அந்த இடத்துல அதோட அவுட்புட் கிடச்சிருக்கா இல்லையா? சாலிடாக 2 பிக்சல். இப்போ இந்த சைஸை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா தெரியுதா சாலிடாக அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கூட நீங்கள் பார்டரை ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர், பார்டர் வித், அதோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பார்டரை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஐடிக்குள்ளே ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.